ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ் பெட்டு. ஸோ இதை நாங்கள் வாங்கின அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறது இந்த குப்பையெல்லாம் போடுறப்போ வீடியோ போட முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அப்போ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ 6-7 நாளாக ஃபோன் இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ ஃபோன் ஆர்டர் போட்டு நேற்று நைட்டு தான் வந்து ஃபோனே கை கிடச்சி. ஸோ நான் இதெல்லாம் என்ன எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு இது வீடியோ அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை இங்கே வச்சு சுற்றி எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி அடித்து வச்சுட்டேன். இங்கே வருங்க, இங்கே ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குச்சி அடித்து வச்சுட்டேன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நான் அடித்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மண்ணால் இது வந்து ஃபுல்லாக காரை கல் முள்ளாக இருக்குது. ஸோ குச்சி நல்லா இறங்கலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோனே ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உள்ள அந்த குப்பை இருந்தாவே போதும், பெட்டை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. முக்கியமாக இந்த பெட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா நிழலாக இருக்கணும். இது மாதிரி மரமாக இருக்கணும். இங்கே வருங்க, ஃபுல்லாக அந்த மரமாக இருக்குது. இந்த சைடு வீடு இருக்குது, இங்கே நடுவால் இருக்கிறங்காட்டி வெயில் அந்தளவுக்கு வராது. கொஞ்சம் நல்லாவே குழுக்குழுன்னு இந்த இடம் இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா புழுஸ் ஆகாது. தண்ணியும் பார்த்திங்கன்னா உள்ளே விட்ட தண்ணியும் வற்றாது. ஸோ ஃபஸ்ட்டு பெட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ஏதாவது இந்த தேங்காய் மட்டைக்கு பார்த்தீங்களா, அது இருந்தால் ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டை வந்து அடியை போட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குளத்துக்கு தண்ணி விடலிங்கன்னா புழு போய் அந்த தேங்காய் மட்டைக்கு அடியை படுத்து கொஞ்ச நேரம் உயிர் வாழ்ந்துக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தேங்காய் மட்டையை அடியை போடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும், தென்னை மரம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வளருது. ஸோ தேங்காய் எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே போடல, வெறும் மாட்டு சாண குப்பையை மட்டுமே எடுத்து அப்படியே கொட்டிட்டேன். கீழே தேங்காய் முட்டை இந்த மாதிரி வறண்ட குச்சி இது மாதிரி எதுவுமே போடல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக. அதவே நான் ஃபுல்லாக போட்டு இது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாட்டு சாண குப்பை வந்து இங்கே எடுத்தேன்னா இங்கே வருங்க, இதுதான் மாட்டு சாண குப்பை மேடு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு போட சாணத்தெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொட்டி வச்சுருவோம். கொட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதை நல்லா பரப்பி விட்ருவோம். பரப்பி இந்த பச்சை சாணியில் நல்லா காய விட்டுருவோம். அப்படி காய்ச்சா தான் பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக பார்த்திங்கன்னா புழு சாப்பிடும். வெறும் பச்சை சாணி பார்த்திங்கன்னா புழு சாப்பிடாது. அதனால் நல்லா நான் காய வச்சுருவேன். காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதில் இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 2 நாள் மட்டும் இது மாதிரி பண்ணுவேன். 2 நாள் ஃபுல்லாக காய வச்சுருவேன். 2 நாளுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து சாக்கில் நான் எடுத்துக்குவேன். சாக்கில் எடுத்ததுக்கப்புறம் அதை எல்லாமே கொண்டு வந்து இங்கே இருக்கிற பெட்டில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக அப்படியே நப்பி வச்சுட்டேன். நீங்கள் வந்து முழுசாக நப்பினாலும் நப்பலாம். என்னோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சாணம் இருந்துச்சு. மீதிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்துச்சு, அதெல்லாம் புழு சாப்பிடாது. ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் எனக்கு சாணம் கிடச்சி. ஸோ நான் ஃபுல்லாக நப்பி வச்சுட்டேன். ஸோ நப்பி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 8 நாள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு டெய்லி காலையில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். அப்படியே தண்ணி தெளித்தா தான் இந்த சாணம் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த 8 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கூலாகிடும். கூலானதுக்கப்புறம் 8ஆவது நாள் கடைசியில் வந்து நீங்கள் வந்து மண்புழு விட்டுறணும். நான் வந்து மண்புழு வந்து அமேசான்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 4 பாக்கெட் புழு ஆர்டர் பண்ணேன். இங்கே வருங்க, இது வந்து வேறு மண், அந்த புழுவோடு வந்த மண். இங்கே ஒன்று, அங்கே ஒரு பாக்கெட்டு, அங்கே ஒரு பாக்கெட்டு, இந்த கடைசியில் ஒரு பாக்கெட்டு, இது மாதிரி எல்லாத்தையும் விட்டேன். ஆக்சுவலாக ஃபோன் இல்லாதங்காட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இங்கே விட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு 45 நாளில் பார்த்திங்கன்னா வந்து மொத்த மண்புழுவும் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற எல்லா சாணத்தையும் சாப்பிட்டு அந்த வெர்மி கம்போஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி ஏதாச்சும் கேட்டால் கொடுத்துடலாம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சாணம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஜில்லுன்னு இருக்கணும். நீங்கள் சூடாகிற அந்த குப்பையை போட்டு மண்புழு விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அது வந்து செத்துரும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மாடு சாணம் இது மாதிரி போடுது பார்த்திங்களா, இதை போட்ட உடனே நீங்கள் வந்து நல்லா குப்பையில் கொட்டும் போது இது மாதிரி நல்லா பரப்பி விட்ருங்க. அப்போ தான் அது நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து இதில் கொட்டிட்டு தண்ணி விட்டுடலாம். சரி, டேரெக்டாக நீங்கள் ஒரே குட்டா இடத்துல கொட்டினீங்கன்னா அது காயறதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது கொட்டும் போது நல்லா பரப்பி விட்டு கொட்டிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொட்டுறதுக்கு. ஸோ இதை ஒரு கரெக்டாக ஒரு 10 நாள் இல்லை ஒரு 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி இருக்கிற குப்பை வந்து எப்படி அந்த வெர்மி கம்போஸ்ட்டாக மாறுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்க முடியும்.
நல்ல இந்த குப்பையை பார்த்துங்க, இது நல்ல மண் மாதிரியே இருக்குது. ஒரு 20 நாள் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி மாறுதுன்னு. அது நல்லா கருப்பாக குட்டி 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 கல் மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு கரெக்டாக எப்படி காமிக்கிறேன். ஓகே, வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நம்ம ஃபார்முக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்துக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் வீடியோ போடுறேன். See you.